வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது ஒரு மீட்டல் வகுப்புகள் மாதிரி தான் இந்த வகுப்பை நான் இதுல செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில தரம் 10 அலகு 1 வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற பகுதி தொடர்பான சில முக்கியமான குறிப்புகளும், அதில கடந்த காலத்துல பரீட்சைக்கு எப்படி வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஒவ்வொரு பாட அலகிலையும் ஒரு 2 விதமான மாதிரி வினாக்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல், நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதோடு மாத்திரமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகவும் அவசியமானது. மற்றது என்னுடைய இந்த கற்பித்தல் வகுப்பு உங்களுக்கும் மிக பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும். அதே நேரம் நீங்கள் இப்பொழுது பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அந்த பரீட்சையில மிகச்சிறந்த பெறுபவர்களையும் 100% சித்தியையும் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த வகுப்பை நான் ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய 30 வருட அனுபவங்களை பயன்படுத்தியும் எப்படி வினாக்கள் பரீட்சைக்கு கடந்த காலங்களில் வருகின்றது ஒவ்வொரு பாட அலகுகளிலும் என்பதை வைத்துக் கொண்டுதான் இந்த வகுப்பை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அநேகமாக குறிப்பாக இந்த வெள்ளப்பெருக்கால பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் கொப்பிகள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த சேனல் மிகவும் பிரயோசனமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். எல்லா மாணவர்களின் நன்மை கருதியும் நான் இந்த வகுப்பை செய்து கொள்கிறேன். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். இப்போ இன்றைக்கு நான் நேற்று சில படங்கள் இதில் போட்டிருந்தேன். அதாவது ரோமன் அந்த கல்வொத்த கல்வெட்டு, தமிழ் பிராமிய கல்வெட்டு, ஏன்னு சொன்னா இந்த படங்களை தந்துட்டு கட்டாய வினாவில் 4 கேள்விகள், 4 புள்ளிக்குரிய கேள்விகள் கேட்கப்படலாம். வள்ளிபுர தகடு, மற்ற சேது நாணயம், மற்ற இலங்கை படத்துல இந்த கந்தரோடைய குறிக்கிறது, அவ்வாறான விடயங்களும், அதே போல இந்த மருத்துவ ஊடம் மற்ற சில நாணயங்கள் பற்றிய படங்கள். இன்றைய இதுலேயும் நான் சில படங்கள் போட்டிருக்கிறேன். பதுளை தூண் கல்வெட்டு என்ற படம், அதே போல மனிதனும் குதிரை முகமும், அல்லது அந்த குதிரை தலையும் மனிதனும் சொல்லி வர்றது. இதை தந்துட்டு அப்புறம் இதுல சில வினாக்கள், 4 புள்ளிக்குரிய 4 வினாக்கள் இதுல கேட்கப்படலாம். இப்ப நீங்க அந்த படத்தை இலகுவாக இதுல பார்த்து கொள்ள முடியும். அதே போல சந்திரவட்டக்கல், அதுல 2 விதமான சந்திரவட்டக்கல், ஒன்று அனுராதபுர கால சந்திரவட்டக்கல், அதே போல புலனறுவை கால சந்திரவட்டக்கல். 2 சந்திரவட்டக்கல்களும் எவ்வாறு வெவ்வேறு வடிவிலே அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த படங்கள்ல பார்க்க முடியும். அதே போல இங்க மிதிரிகிரிய வட்டதாகே என்ற ஒரு படமும், அதே போல அவலோகேஸ்வர போதிசத்த ரூப என்ற ஒரு படமும் இதுல போட்டிருக்கின்றன. அப்ப இதை வைத்துக்கொண்டு நாங்கள் நேற்றைய இலங்கையின் வரலாற்று மூலாதாரங்கள் பற்றிய இதுல சில சிறு குறிப்புகளை பார்த்து கொண்டு மாதிரி வினாத்தாளையும் இன்றைய வகுப்புல நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதுல முதலாவது இந்த தொல்பொருட்கள். இந்த தொல்பொருட்கள் என்ற விஷயத்துல நாங்க என்ன விஷயங்களை அறியலாம்னு சொன்னா, அதாவது இந்த பண்டைய கால மக்களினுடைய பல்வேறுபட்ட திறமைகளை அறியலாம். மற்ற பண்டைய கால மக்களின் கலாச்சாரம், அவர்களுடைய உணவு, உடை, மற்றவை இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எவ்வாறு காணப்பட்டது என்பதற்கான பண்டைய கலாச்சார முறைகள். இப்ப பண்டைய கலாச்சார முறைகள் அருகி கொண்டு போகிறது. ஏன்னு சொன்னா நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால இன்றைக்கு அந்த கலாச்சார முறைகள்ல உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றில் நாங்கள் இந்த கலாச்சார மாற்றங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உலக நாடுகள்ல மாத்திரமல்ல, எமது நாட்டிலேயும் இதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது, இந்த பண்டைய கலாச்சார முறைகள். அதே போல வெளிநாட்டு தொடர்புகள், இந்த தொல்பொருட்கள் மூலம் வெளிநாட்டு தொடர்புகளை அறியலாம். ஆற்றல்கள், மற்றது அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறைகள், மற்ற தொழில்நுட்பம் ஆகிய அம்சங்களை நாங்கள் இந்த தொல்பொருட்கள் மூலம் அறிய முடிகின்றது. அதே போல இந்த சித்திரங்கள், செதுக்கல்கள், தொல்பொருட்கள் இவை மூலம் முன்னோர்களின் ஆடை அணிகள், மற்ற அவர்கள் எப்படியான ஆபரணங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள், மற்றது கலை அம்சங்கள், சமய நம்பிக்கைகள் எவ்வாறு காணப்பட்டது என்றதையும் நாங்கள் இவ்வாறான சித்திரங்கள், செதுக்கல்கள் மூலம் அறிய முடியும். அடுத்தது நான் போட்ட படத்திற்கான வினாக்கள், அதாவது குதிரைத்தலையும் மனிதனும் படம் மேல தந்திருக்கிறேன். அதுல பாருங்க, இந்த உருவம், இந்த 4 புள்ளிக்குரிய வினாக்கள் எப்படி வரும். இவ்வாறு 4 வினாக்கள் கேட்கப்படுகிற போது இதற்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். மிக இலகுவாக நீங்கள் இந்த வரலாறு பாட புத்தகத்துல இவ்வாறான படங்களை நீங்கள் தேடி பார்த்து அது சம்பந்தமான வினாக்களை தேடி அறிவதன் மூலம் 4 புள்ளிகளை அப்படியே பெறக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த வகையில முதலாவது இந்த குதிரைத்தலையும் மனிதனும், இந்த உருவம் செதுக்கப்பட்டுள்ள விகாரை. இது எந்த விகாரையில் இருக்குன்னு சொன்னால் இசுரு முனிய விகாரையில தான் இது செதுக்கப்பட்டிருக்கின்றது. 2, இது அமைக்கப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின்
7ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 8ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்கிடையெல்லாம் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற இதுல குதிரைத்தலை எதனை குறிக்கின்றது என்று சொன்னால் அக்கினி தெய்வத்தை குறிக்கின்றது. அதே போல அதுல காணப்படுகிற மனித உருவம் எதனை குறிக்கிறான்னு சொன்னால் வர்ஜன் என்னும் தெய்வத்தை குறிக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் இந்த குதிரைத்தலையும் மனிதனும் என்ற இந்த படம் தான் நான் இதுல போட்டிருக்கிறேன். இந்த படத்தை இவ்வாறான ஒரு படம் தந்தால் அது வந்து குதிரைத்தலையும் மனிதனும். அப்ப அது சம்பந்தமாக கேட்கப்படுற வினாக்களுக்கு இதுல நான் விடைகளை போட்டிருக்கின்றேன். அடுத்தது பார்ப்போம், இந்த வரலாற்றை கற்பதன் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் என்ன, அல்ல வரலாற்றை கற்பதன் மூலம் கிடைக்கப்படுகிற அனுகூலங்கள். அனுகூலங்கள் நன்மைகள். அதே போல இப்ப தீமைகள் என்று கேட்கப்படுகிற போது ஒரு வினாவில பிரதிகூலங்கள் என்றெல்லாம் கேட்கலாம். அப்ப எங்களுக்கு நன்மைகள் என்றானு அனுகூலம் என்றானு ஒரே விட தான் நாங்கள் கொடுக்க போறோம். அது மாதிரி பிரதிகூலங்கள் தீமைகள் என்றாலும் அதுவும் ஒரு சொல்லத்தான் கருதுகிறது. அப்ப இதுல பார்ப்போம், இந்த வரலாற்றை கற்பதன் மூலம் எங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது நன்மை வந்து தான் வாழும் சமூகம் மற்றும் உலகம் பற்றிய புரிந்துணர்வை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வந்து நாங்கள் ஒரு நாட்டுல ஒரு சமூகத்துல வாழ்றோம்னு சொன்னால் அந்த சமூகத்தை முழுமையாக நாங்கள் அந்த வரலாற்றை பற்றி கற்க வேணும். அந்த வரலாற்றை கற்றால்தான் நாங்கள் அந்த நாங்கள் வாழ்ற சமூகம் பற்றி சரியாக அறிய முடியும். அதே போல உலகம் பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது இந்த வரலாற்றை கற்கிறதால 2வது விஷயம், இறந்த காலம் நிகழ்காலத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக்குவது. அதாவது இப்ப வரலாறு என்பதற்கு பல அறிஞர்கள் வரைவிலக்கணங்கள் கூறியிருக்கிறார்கள். இப்ப வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுவர் வந்து கெரடோரஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்ப வரலாற்றை பற்றி கன அறிஞர்கள் வரைவிலக்கணம் தந்திருக்கின்றார்கள். அப்ப அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த வரலாறு என்றது கடந்த காலத்தை பற்றி நாங்கள் அறிய முற்படுவதுதான் இந்த வரலாறு. அப்ப இதுல அந்த இறந்த காலம் அதை மாதிரி நாங்கள் நிகழ்காலம் இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டால் நாங்கள் இப்படி எதிர்காலத்தை வளமாக்கலாம் என்றதை பற்றி அறியணுமெண்டா நாங்க இந்த வரலாற்றை கற்கணும். 3வது நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்ப இலங்கை என்று சொன்னால் எமது நாட்டினுடைய தேசிய தனித்துவத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இலங்கை பற்றிய வரலாறை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இலங்கை பற்றிய வரலாறுன்னு சொன்னா இப்ப இலங்கைக்கு ஒரு புவியியல் பின்னணி இருக்கு, இலங்கைக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்ப இலங்கையின் அமைவிடம் எப்படி இருக்கின்றது, அதாவது இப்ப இலங்கையின் அமைவிடம்னு சொல்லியிருக்க இலங்கை வந்து இந்த சமுத்திரத்தின் மத்தியில அமைந்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான ஒரு அமைவிட முக்கியத்துவம். அதே போல நாங்கள் வந்து இலங்கையின் வரலாறை பார்க்க ஐரோப்பிய இனத்தவர்கள் இலங்கைக்கு வருகை வந்திருக்கிறார்கள், போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அப்ப இப்படியெல்லாம் நாங்கள் அந்த வரலாறுகளை தேடி கற்கணும்னு சொன்னால், அதாவது நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த இறந்த கால நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக்குவது, அதோட நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் நாங்கள் இந்த வரலாற்றை கற்பதன் மூலம்தான். அதை மாதிரி மனித தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவது, அதுவும் இந்த வரலாற்றை கற்பதால கிடைக்கிற நன்மை. மற்ற வேறுபட்ட கருத்துக்களை சகித்து கொள்வது. அப்ப அதாவது வந்து இப்ப தனிநபர்களால ஏதாவது மாற்று கருத்துக்கள் சொல்லப்படுகிற போது அவற்றை சகித்து கொள்ற பொறுத்து கொள்ளுகிற தன்மை. அப்ப இதெல்லாம் நாங்கள் இந்த வரலாற்றை கற்பதன் மூலம்தான் நாங்கள் அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதெல்லாம் பொதுவாக இந்த வரலாறுண்டா என்ன, வரலாற்றை கற்பதன் மூலம் கிடைக்கப்படுற பயன்கள் ஒரு பரீட்சை வினாவில பகுதி 2ல ஒரு கேட்கப்படக்கூடிய ஒரு வினா. அடுத்தது நாங்கள் சிறு குறிப்பு 2 பார்ப்போம். இதுல பாகியன் தேரர். இப்ப இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொன்னால் சீனாவை சேர்ந்தவர். பௌத்த நூல்களை தேடி சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு கால்நடையாக வந்தவர் இந்த பாகியன் தேரர். இப்ப பகுதி 1 கேட்கலாம், பாகியன் தேரர் எந்த நாட்டை சேர்ந்தவர். இப்ப 2-3 அறிஞர்களை தந்துட்டு வேண்ட நாடுகள். அப்ப இதுல பாகியன் தேரர் சீனாவை சேர்ந்தவர். மற்ற இவர் எத்தனையா நூற்றாண்டுல இலங்கைக்கு வந்தார்ன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுல இலங்கைக்கு வருகை தந்தார். அது மாதிரி இவர் எங்க தங்கி இருந்தவர் இந்த பாகியன் தேரர் இலங்கைக்கு வந்து, அதாவது அனுராதபுரத்தில அபயகிரி விகாரியில 3 ஆண்டுகள் தங்கி இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அப்ப இந்த அபயகிரி விகாரியில தான் இந்த பாகியன் தேரர் தங்கி இருக்கிறார். அப்ப இந்த அபயகிரி விகாரியை கட்டிய மன்னன் யார்? வலகம்பாகு என்று சொல்லப்படுகிறது. அபயகிரி விகாரியை கட்டிய மன்னன் வலகம்பாகு. அப்ப இந்த வலகம்பாகு இந்த விகாரி எங்க கட்டியிருக்கிறான்னு சொன்னால் அனுராதபுரத்துல. அப்ப இந்த விகாரியில தான் இந்த பாகியன் தேரர் வந்து தங்கி இருக்கின்றார். அதே போல இந்த பாகியன் தேரர் எந்த நாட்டுல பிறந்தார்? சீனாவின் சன்சி என்ற பிரதேசத்துல தான் பிறந்திருக்கிறார். அப்ப இது பாகியன் தேரரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு. அதே மாதிரி ராபர்ட் நோக்ஸ். இப்ப இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? இப்ப உங்களுக்கு தெரிய சில அறிஞர்களும் நாடுகளும் என்று பகுதி 1ல தந்துட்டு தொடர்படுத்த சொல்லி கேட்க வேண்ட நாடுகள் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாகியன் தேரர் சீனாவை சேர்ந்தவர் என்று தெரியும். ராபர்ட் நோக்ஸ் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் என்று தெரியும். அப்ப இவர் வந்து அந்த கண்டி மன்னன் 2ஆம் ராயசிங்கன் காலத்துலதான் வந்தவர்.
ஆனா அதே நேரம் அந்த 2ஆம் ராயசிங்கனால சிறை வைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இவர் எழுதிய நூல், ராபர்ட் நாக்ஸ் எழுதின நூலின் பெயர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஐலண்ட் சிலோன் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இந்த ராபர்ட் நாக்ஸ். அப்ப இப்படி ஒரு நூலை தந்துட்டு இது எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம். அப்ப இது வந்து ராபர்ட் நாக்ஸ். அப்ப இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் சம்பந்தமாக பயன்படும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுல இன்றைக்கு நான் கடந்த கால பரீட்சையில உங்களுக்கு நடந்த வினாத்தாள்ல இந்த அலகு ஒன்று தரம் 10 அலகு ஒன்றில இப்படியெல்லாம் கேள்வி வரும். இப்ப நான் அலகு ஒன்றுல ஒரு மீட்டல் உங்களுக்கு செய்திருக்கிறேன். தரம் 10 அலகு ஒன்று. அந்த அலகு ஒன்றில ஒரு பரீட்சைக்கு உங்களுக்கு பகுதி 2ல இப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படலாம். இப்ப அப்படி என்றால் தான் நீங்கள் அந்த அலகு படிச்சு இப்ப நான் சொன்ன விஷயத்துல இப்படியெல்லாம் கேள்வி வருமென்ற ஒரு பாஸ் பேப்பர் உங்களுக்கு, அதாவது நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த பரீட்சை பேப்பர்கள் 2 போட்டிருக்கிறேன். முதலாவது பேப்பர் வந்து 2019ஆம் ஆண்டு பகுதி 2ல வினா இலக்கம் 2ல வந்த ஒரு வினாத்தாள் போட்டிருக்கிறேன். அதே போல அடுத்த வினாத்தாள் வந்து போட்டிருக்கிறேன் 2023ல இந்த வினாத்தாள் வந்திருக்கின்றது பகுதி 2ல, அதாவது 2வது வினாத்தாளாக தரப்பட்டிருக்கின்றது. அதாவது பகுதி 2ல வந்து 2023ல தரப்பட்ட ஒரு வினாத்தாள் இங்கே போட்டிருக்கேன். இதுல 2023 பகுதி 2 வினா இலக்கம் 2ல தான் இந்த கேள்வி வந்திருக்கிறது. அப்ப அலகு ஒன்றில இப்படியெல்லாம் கேள்வி வரும். இப்ப நாங்கள் ஒரு அலகை நாங்க முழுமையா கற்றோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் இதுல கேள்வி கேட்பார்கள்னு சொல்லி. அப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்டா, நீங்க கடந்த காலத்தில் நடந்த அந்த பரீட்சை வினாத்தாள்களை ஒருக்காக ஆய்வு செய்து பார்த்து அதுல ஒவ்வொரு அலகில இப்படியெல்லாம் கேள்வி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வினா கட்டமைப்புகள் எப்படி இருக்கின்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளிக்க சில நேரம் ஒரு அந்த அதே வினாக்கள் திரும்பவும் வரலாம். அதுதான் இதுல இருக்கிற ஒரு நன்மை. இப்ப அலகு ஒன்றிலே ஒரு வினா வருதுன்னு சொன்னா இப்ப இப்படியான சில வினாக்கள் ஒரு 2-3 வினாக்களை நீங்க தேடி படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதே வினா அதே மாடல்ல திரும்பவும் வரலாம். அப்ப இது வந்து கடந்த காலங்களே அப்படித்தான் வந்த வினாக்கள் திரும்பவும் போடப்படுகின்றது. அப்ப அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அலகு ஒன்றில எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படலாம் என்றது. முதலாவது வினா பார்ப்போம். இது வந்து 2019ல தரப்பட்ட ஒரு வினா. அதாவது கல்வெட்டுக்கள் அமைக்கப்பட்ட இயல்புக்கு அமைய அவற்றை வகைப்படுத்தக்கூடிய முறைகள் 3னை குறிப்பிடுக. அப்ப இது 2019ல வந்து அந்த கல்வெட்டுக்களை வகைப்படுத்தணும். ஒன்று வந்து குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு அல்லது பாறை கல்வெட்டுன்னு சொல்லலாம். மற்றது தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு. இதுதான் அந்த கல்வெட்டுக்களை வகைப்படுத்துற. அப்ப இதுல நாங்கள் இதற்குரிய இவ்வாறு தான் இந்த வினாவுக்கு விடை எழுதுவது. அப்ப அதற்குரிய விட வந்து 3 தான் கேட்டிருக்கிறான். 3 புள்ளிகளுக்குரியது. இதுல 4 போட்டிருக்கேன் கல்வெட்டுகளை வகைப்படுத்தி. குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டை பாறை கல்வெட்டுன்னு சொல்றோம். அடுத்தது தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு. அடுத்த வினாவை நாங்க பார்த்தோம் என்றால் பின்வரும் ஏதொடக்கம் டி வரை தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கூற்றுக்கும் பொருத்தமான விடைகளை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. பொதுவாக ஒவ்வொரு அலகிலையும் அநேகமாக வினாக்கள் கேட்கப்படுவது இப்படி கொஞ்சம் விஷயங்களை உங்களுக்கு தருவார்கள். இப்ப இந்த குளங்கள், நீர்ப்பாசனங்கள், குளங்கள், கால்வாய்களை அமைத்த மன்னர்கள் அப்படியெல்லாம் இதுல போட்டுட்டு இதை வைத்துக்கொண்டு நீங்கள் மேல தரப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுத வேணும். இது பொதுவா ஒவ்வொரு அலகிலையும் இப்படியான வினாக்கள் வர்றது. அப்ப முதலாவது வினா ஏ பார்ப்போம். 4 வினா கேட்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப அதுல ஏ வந்து இலங்கை படத்தை வரைந்த முதல் கிரேக்க இனத்தவர். அப்ப இதுல வந்து நாங்கள் அதற்குரிய விட வந்து காணப்படுகிறது. அதற்குரிய விட வந்து தொலமி என்ற ஒரு விடையை நாங்கள் போட்டா சரி. இப்ப 4 விஷயம் கேட்டிருக்கீங்கன்னா 4 புள்ளிக்கு இங்க நீங்க அந்த விடையை தெரிவு செய்யலாம். அப்ப இலங்கை படத்தை வரைந்த முதலாவது கிரேக்க இனத்தவர் வந்து நாங்கள் இதுல போட்டிருக்கேன். அதாவது விட வந்து இந்த 4க்கும் போட்டிருக்கேன் ABCD என்று. அப்ப ஏக்குரிய விட வந்து தொலமி. அடுத்தது வந்து பார்ப்போம். அனுராதபுர ஆரம்ப காலத்தில் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்களுக்கு வழங்கப்பட்ட பெயர். அதாவது அந்த எழுத்துக்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் பிராமி. பிராமி என்ற எழுத்து தான் அதற்கு வழங்கப்பட்ட பெயர். அப்ப நான் அதற்குரிய விட வந்து இங்க போட்டிருக்கேன் பிராமி என்று போட்டிருக்கேன். அடுத்த சி என்ற வினாவை பாருங்க. தொல்பொருள் அகழ்வுகளினால் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழைய நாணயங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர். அப்ப அந்த பழைய நாணயங்கள் நான் ஏற்கனவே இந்த உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன், இந்த அலகுல செய்திருக்கேன். ஹாகா பண என்றதான் இந்த பழைய நாணயங்களுக்குரிய பெயர். அதாவது காகா பண அந்த விட வந்து இதுல தந்திருக்கணும். இதுல இருக்கு காகா பண. அடுத்த டி வசவ மன்னன் காலத்தில் ரிஷிகிரி அமைச்சரினால் நகதீவ ஆட்சி செய்யப்பட்டதை குறிப்பிடும் மூலாதாரம். அப்ப இந்த வசவ மன்னன் காலத்துல இந்த இவ்வாறு நகதீவ ஆட்சி செய்யப்பட்டதை குறிப்பிடுகிற மூலாதாரம் இதிலேயே ஏதாண்டு கேட்டிருக்கிறேன். இப்ப நான் இதை இந்த வகுப்பிலேயே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். வல்லிபுரம் பொற்சாசனம் தான் இதற்குரிய சரியான விடை. அப்ப இங்க வந்து
4வதுக்கு அந்த டி குறிய விட வல்லிபுரம் பொற்சாசனம். அடுத்த வினாவை பார்ப்போமே. 2வது, வரலாற்றை கட்டி எழுப்புவதற்கு 2வது பார்த்தாச்சு. இனி 3வது, வரலாற்றை கட்டி எழுப்புவதில் கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் பெறும் விதத்தை 2 விடயங்கள் கொண்டு விளக்குக. அப்ப நாங்கள் இதுல இந்த கல்வெட்டுக்களின் முக்கியத்துவம் தான் இதுல கேட்டிருக்கிறேன். அப்ப என்ன கல்வெட்டுக்களின் முக்கியத்துவம் என்னன்றதை நீங்கள் அதில் சொல்லணும். அப்ப இதுல நான் போட்டிருக்கேன் முக்கியத்துவம். ஒன்று வந்து இலக்கிய மூலாதாரங்களில் கூறப்படாத சில விடயங்களை கல்வெட்டுக்கள் மூலம் அறியலாம். இப்ப இலக்கிய மூலாதாரங்கள் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்று சொல்றோம். என்னன்னு சொன்னா நாங்கள் வரலாற்று மூலாதாரத்தை 2ஆ வகைப்படுத்துறோம். ஒன்று இலக்கிய மூலாதாரம், மற்றது வந்து தொல்பொருள் மூலாதாரங்கள்னு சொல்லி. அப்ப அந்த இலக்கிய மூலாதாரங்களுக்கு தான் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம்னு சொல்றோம். அதே போல தொல்பொருள் மூலாதாரத்துக்குள்ள கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு போறோம். அப்ப இங்க நாங்கள் என்ன கல்வெட்டுக்கள்ல சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்றால் இலக்கிய மூலாதாரத்துல கூறப்படாத விடயங்கள் இந்த கல்வெட்டுக்கள்ல நாங்க அறிந்து கொள்ள முடியும். அடுத்த சமூக தகவல்களை அறியலாம். 3, குடியிருப்புகளின் பரம்பல், விகாரைகளுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள், விகாரை நிர்வாகம், மற்ற வியாபாரம் சம்பந்தமான நடவடிக்கைகள், வரிகள், சமகால நிகழ்வுகள் எழுதப்பட்டிருப்பதால் அதிக உண்மைத்தன்மை பற்றிய உண்மைத்தன்மையை நாங்கள் அதுல அறியக்கூடியதாக இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து கல்வெட்டுகள்ல எழுதப்பட்டிருக்கின்றது. அடுத்தது இலக்கிய மூலாதாரங்கள்ல கூறப்பட்ட விடயங்கள் கல்வெட்டுக்கள் மூலம் உறுதிப்படுத்த முடிதல். அப்ப நாங்கள் இலக்கிய மூலாதாரத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா நாங்கள் வந்து அதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். எங்க போய் என்றால் இந்த கல்வெட்டுகள் மூலம்தான் உறுதிப்படுத்த முடியும். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குன்று கல்வெட்டு, அதாவது தூண் கல்வெட்டு என்றெல்லாம் இருக்கின்றது. அப்ப ஆகவே இந்த கல்வெட்டுகளினுடைய முக்கியத்துவம் என்றதான் வரலாற்றை கட்டி எழுப்பதுல கல்வெட்டின் முக்கியத்துவம் பற்றி நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். அதுல இந்த பதுளை தூண் கல்வெட்டுன்ற ஒரு படமும் நான் போட்டிருக்கேன், நீங்க அதுல பார்க்கலாம். அடுத்தது 4வது, வரலாற்றை கற்பதனால் பெறக்கூடிய நன்மைகள் 3ஐ விவரிக்குக. 6 புள்ளி என்று போட்டிருக்கிறேன். அப்ப இதுல நாங்கள் இந்த வரலாற்றை கற்பதால என்ன நன்மைகள் என்பது நான் உங்களுக்கு மேல தந்திருக்கிறேன். அப்ப அதனால அந்த விட நான் வந்து இங்க மேல போட்டிருக்கேன். வரலாற்றை கற்பதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகள் என்னன்றது இதுல போட்டிருக்கேன். அதாவது நான் தான் வாழும் சமூகம் மற்றும் உலகம் பற்றிய புரிந்துணர்வை பெறுவது, இறந்த காலம் நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக்குறது, நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்வது, மனித தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவது, வேறுபட்ட கருத்துக்களை சகித்துக் கொள்ளல். அப்ப இது வந்து இந்த வரலாற்றை கற்பதன் மூலம் கிடைக்கப்பெறும் பயன்கள் அல்ல வரலாற்றை கற்பதன் முக்கியத்துவம் என்று கேட்டாலும் இதுதான் இதற்குரிய விட. அப்ப இந்த கேள்வி வந்து பலவிதமாக கேட்கப்படலாம், ஆனா விட வந்து ஒன்றாக அமையும். அப்ப ஆகவே இதுல தரப்பட்ட இந்த வினாத்தாளுக்குரிய முழு புள்ளிகள் வந்து 18 புள்ளிகள். 3, 4, 5, 6. அப்போ ஒவ்வொரு வினாக்களும் அந்த பகுதி 2ல 18 புள்ளிகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இது 2019 வந்த ஒரு வினா கட்டமைப்பு, வினா இலக்கம் 2. அடுத்தது நாங்க பார்ப்போம் 2023 பகுதி 2ல வினா இலக்கம் 2. அதுல எப்படி வினா வந்திருக்கிறது, இந்த தரம் 10 அலகு 1ல எப்படி வினா வந்திருக்கிறதுன்னு பார்ப்போம். அதுல 4 கேள்விகள் கேட்டிருக்கீங்கன்னா 18 புள்ளிகளுக்குரியது. 3, 4, 5, 6. அப்ப இதுல முதலாவது வினா, இலங்கைக்கு வந்து இந்நாடு பற்றிய தகவல்களை எழுதிய 3 வெளிநாட்டவரின் பெயர் எழுதுக. அதாவது இலங்கைக்கு வந்து, அதாவது எங்களுடைய இந்த நாட்டை பற்றி தகவல்கள் எழுதிய 3 வெளிநாட்டவர் யார்? ஒன்று வந்து பாகியன் தேரர், 2 இபன் பத்துத்தா, 3 ரிபைரோ, 4 பிலிப்ஸ் பால்டியஸ், அதே போல ராபர்ட் நாக்ஸ். அப்ப இவர்கள்தான் அந்த தகவல்களை எழுதிய 3 வெளிநாட்டவர்கள். இதற்குரிய புள்ளி வந்து 3 எழுதினா காணும். நான் இதுல முழுவதும் இதுல போட்டிருக்கிறேன். அடுத்த 2வது, வரலாற்றை கட்டி எழுப்புவதற்கு இலக்கிய மூலாதாரத்தை பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 விடயங்களை குறிப்பிடுக. 2 விஷயத்தை எழுதியிருக்க, ஒரு விஷயத்துக்கு 2 புள்ளி, 2 தர 2 4 புள்ளி. அப்ப நாங்கள் இந்த வரலாற்றை கட்டி எழுப்ப இலக்கிய மூலாதாரம், அப்ப அதுல 2 வகை இருக்கு. ஒன்று உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், மற்றும் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். அப்ப இதை நாங்க பயன்படுத்திக்க என்ன விஷயத்தை நாங்க கவனத்துல கொள்ள வேண்டும்? அதுல வந்து நாங்கள் முக்கியமா 4 விஷயத்தை நாங்க கவனத்துல கொள்ளணும். ஒன்று வந்து நூல் எழுதப்பட்ட காலம், மற்றது அந்த நூல் எழுதிய நூலாசிரியர் யார், அடுத்த நூலாசிரியருடைய நோக்கம், என்ன நோக்கத்துக்காக அந்த நூலை எழுதுறார், அடுத்த நூலுக்கான தகவல் எப்படியெல்லாம் திரட்டப்படுகின்றது, திரட்டப்பட்ட விதம். அப்ப இந்த 4 விஷயம், உங்களுக்கு 2 விஷயம் தான் கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்ப எழுதிக்க நூல் எழுதப்பட்ட காலம், நூலாசிரியர் என்ற 2 விஷயத்தை போட்டால் உங்களுக்கு 4 புள்ளி. ஆனால் நான் இதுல 4 விஷயங்கள் போட்டிருக்கிறேன். நூல் எழுதப்பட்ட காலம் தெரிஞ்சிருக்கணும், நூலாசிரியரை கவனத்துல கொள்ளணும், நூலாசிரியர்கிட்ட நோக்கம் என்ன,
உங்களுக்கான தகவல் திரட்டப்பட்ட விதம் என்று போடப்பட்டிருக்கிறது. அடுத்த 3வது வினா, தொல்பொருட்கள் அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் 2 மனித நடவடிக்கைகள். அப்ப நாங்கள் இப்ப இந்த தொல்பொருட்கள் சொல்லிக்க கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள் என்றெல்லாம் இருக்குது. ஆனா இது அழிகிறதுக்கு மனித நடவடிக்கைகள் காரணமா அமையுது. அப்ப என்ன மனித நடவடிக்கைகள் இதுல செல்வாக்கு செலுத்துகின்றது என்று பார்த்தால் நாங்கள் இதுல போடுவோம். பெருந்தெருக்கள் அமைக்கப்படுதல், வேகமான நகரமயமாக்கப்படுதல், அதாவது நகரமயமாக்கலால் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டமை, விவசாய தேவைகளுக்காக நிலத்தை பயன்படுத்துவது, மற்ற தொல்பொருட்களை களவாடி விற்பது. அதாவது நாங்கள் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தொல்பொருட்கள் இப்ப அழியும் என்று சொன்னா நாங்க அதை இப்ப சிலர் என்ன செய்யணும்னா, கண்காட்சி பார்க்க போகிற போது சில தொல்பொருட்களை களவெடுக்கிறது. அப்ப அவ்வாறு அதை களவெடுத்து கொண்டு போய் பிறகு விற்கிறது. அப்ப இதெல்லாம் உண்மையில இந்த தொல்பொருட்கள் அழிவடைகிறதுக்கு ஒரு காரணம். மற்றது தொல்பொருட்கள் மீது எழுதுறது. அதாவது இப்ப நாங்கள் போய் இப்ப சிகிரிய ஓவியம் என்று எடுத்தோம்னு சொன்னா அதுல ஏதாவது எங்கட பார்க்க போறோம். இப்ப கண்காட்சி ஒன்றுல போய்க்கல பார்க்கல அதுல சிலர் தங்களோட பெயரை எழுதி பார்க்குற, அல்லது ஏதாவது கீறி பார்க்கறது, அல்லது ஏதாவது உருவத்தை வரைந்து பார்க்கறது, அல்லது தொட்டு பார்க்கறது, அல்லது ஏதோ ஒரு வகையில அதுல ஏதாவது உடைத்து சேதமாக்கி விடுறது. அப்ப இதெல்லாம் இந்த தொல்பொருட்கள் அழிவடைவதில் மனிதன்ற செல்வாக்கு. இப்ப தொல்பொருட்கள் எழுதுறது யார்? மனிதர் தான் எழுதுறது. அப்ப நாங்கள் அதில் எழுதி பார்க்கறது, மற்ற எங்கட பேரை அதில் எழுதி போட்டு விட்டுட்டு வாரது, அது வருடம் அதிலேயே அப்படியே இருக்கட்டும். அப்ப அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப அது நாங்கள் இந்த தொல்பொருட்களை பாதுகாக்கிறத விட்டு சேதமாக்குற நடவடிக்கையாக இருக்கும். அப்ப இதெல்லாம் மனிதனால்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப இந்த தொல்பொருட்கள் அழிவடைவதில் செல்வாக்கு செலுத்தும் மனித நடவடிக்கைகள் என்று சொல்லுகிற போது இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற நாங்கள் தொல்பொருளுக்காக பாவிக்கப்பட்ட இருக்கிற இடங்களை நாங்கள் அதை அழித்து விவசாய தேவைக்காக நிலத்தை பயன்படுத்தி கொள்வது, தொல்பொருட்களை அகழ்ந்து எடுத்து போட்டு அதை வேற தேவைக்காக நிலத்தை பயன்படுத்துவது, மற்ற தொல்பொருட்கள் இருக்கிற இடங்கள்ல அதில் அகழ்ந்து அங்காலே எறிந்து போட்டு நாங்கள் என்ன செய்யறோம், நகரமயமாக்கலுக்காக அதுல வேற வேற அடுக்குமாடி கட்டிடங்கள், மாடி குடியிருப்புகளை கட்டுறது. அப்ப அதெல்லாம் மனிதன் தான் இதுகளெல்லாம் செய்கிறது. அப்ப இவ்வாறு மனிதர்கள் இந்த தொல்பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கின்றார்கள். அப்ப இது இந்த வினா. அடுத்தது நாங்க பார்ப்போம், வரலாற்றை கற்பதன் முக்கியத்துவத்தை 3 விடயங்கள் கொண்டு விளக்குக. அப்ப இது அந்த நாங்கள் வரலாற்றை கற்பதன் முக்கியத்துவம் என்ன என்றதற்கு நான் இதுல போட்டிருக்கிறேன். பிரச்சனைகளுக்கு ஆக்கபூர்வமான தீர்வு எடுத்தல், அதே போல நூல்களை வாசிக்க தூண்டப்படுவது, மற்றது ஆளுமை வளர்ச்சி அடையும், அடுத்தது விமர்சன ரீதியான சிந்தனை வளர்ச்சி அடையும், மற்றது நாங்கள் நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்ளலாம். அப்ப இது ஒரு வகையில இந்த கேள்வி வரலாற்றை கற்பதன் பயன்கள் தான் இதுல முக்கியத்துவம் என்ற விதத்துல கேட்கப்பட்டிருக்கின்றது. அதில் சொல்லப்பட்ட பயன்களையும் இங்க நாங்கள் கொண்டு எழுதலாம். நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்வது, மாற்று கலாச்சாரத்தை மதித்தல். அப்ப இப்படியான சில விஷயங்களை நாங்கள் வரலாற்றை கற்பதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப இவ்வாறு நான் இப்ப இந்த வினாவுக்கு நீங்க விடை எழுதினால் 18 புள்ளிகள் அப்படியே வரும். அப்ப நாங்கள் அந்த அலகு ஒன்றை, வரலாறு தரம் 10 அலகு ஒன்றை நாங்கள் சரியாக கற்பதன் மூலம் இந்த வினா கட்டமைப்பில நாங்கள் வர்ற 18 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இவ்வாறு நீங்கள் வேற வினாக்களையும் அலகு ஒன்றில கடந்த காலங்கள் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் அதை தேடி கற்றுக்கொள்ள முடியும். நாளைய வகுப்புல நான் இந்த தரம் 10 அலகு 2ல ஒரு முக்கியமான சிறு குறிப்புகளை தந்து அதுல இப்படி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி இவ்வாறு ஒரு 2 மாடல் வினாக்களை, வினா விடைகளை செய்ய இருக்கிறேன். இப்ப நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து இந்த சேனல்ல பார்ப்பது மட்டுமல்ல, அதாவது இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு வகையில நல்ல ஆதரவாகவும் அதே நேரம் நல்ல ஊக்குவிப்பாக அமையும் என்று உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.